என் கண்ணு முன்னாடி வந்து என்னால் ஒன்றும் செய்ய முடியலடா. அவன் சாவுக்கு நானும் காரணமாயிட்டல. முதல்ல அப்படி பேசுறத நிறுத்து. அவனுக்கு இப்படி நடக்கணும்னு நீ எதுவும் தெரிஞ்சு செஞ்சியா? இல்லைல்ல. தப்பு செஞ்சோன்னே வை. செஞ்ச தப்பை பற்றியே பேசிகிட்டு இருந்தால் சொல்யூஷன் கிடைக்காது வெற்றி. அடுத்து என்ன பண்ணலான்னு யோசி. சரி, ஆஃபீஸில் பேசுனியா? இன்னும் யார்கிட்டையும் பேசலடா. பேசாமல் போலீஸ்க்கு போனாண்ணே. நம்பினே உங்களை கூப்பிட்றாங்க. போகிறேன். நம்ம எதாவது செஞ்சாகணும் வெற்றி. அடுத்து இது மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது. ஹலோ, நான் கமலக்கண்ணன் பேசுகிறேங்க. சார் ஒரு நிமிஷம். கமலக்கண்ணன் பேசுகிறாரு. ஹலோ ஹலோ, நீங்கள் தான் எனக்கு கால் பண்ணியிருந்தீங்களா? சார் உங்ககிட்ட பேச 2 days ட்ரை பண்ணிருக்கேன் சார். 2 நாளாக நான் ஊரில் இல்லை. ரிசப்ஷனில் உங்கள் நம்பரை கொடுத்தாங்க. ஏதோ அர்ஜென்ட்டாக பேசணும்னு சொன்னீங்களாமே. என்ன விஷயம்? சார் உங்கள் மொபைலேருந்து பேச வேணாம் சார். ஒரே நிமிஷம் சார். சார் லைன்லேருந்து நான் சொல்கிற நம்பர் கூப்பிட முடியுமா சார்? எதுக்கு சார் ரொம்ப முக்கியமான விஷயம் சார். ப்ளீஸ். சரி சொல்லுங்கள். 22492951. ஹலோ சொல்லுங்கள் சார். என் பேர் வெற்றி. ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்கிறீங்க. ஆனால் என்னென்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க சார்? சார் உங்கள் லைஃப் பற்றின விஷயம். உங்கள் நேரில் மீட் பண்ணி பேசணும். லைஃப் பற்றின விஷயமா? சார் உங்களை சில பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, உங்கள் மொபைலை டேப் பண்ணுறாங்க. உங்களை சுற்றி நிறைய ஆபத்தான விஷயம் இருக்குது. பட் நீங்கள் எதுவும் பயப்பட வேணாம். ஸோ அதை பற்றி மீட் பண்ணி பேசணும். ஹலோ, யாருங்க நீங்கள்? திடீர்னு ஃபோன் பண்ணுறீங்க, நேரில் பார்க்கணுன்றீங்க, ஆபத்து அது இருந்துருக்கேன் சார். தயவு செஞ்சு என்ன நம்புங்க சார். உங்களை யாருன்னே எனக்கு தெரியாது. நீங்கள் சொல்கிறதுக்கு இங்கே ஒன்றும் கிடையாதுங்க. இட்ஸ் a waste of time. கமலக்கண்ணன் 5.5 inches, 81 kgs, புதுக்கோட்டை மாவட்டம். அப்பா பேர் நடராஜன். பேங்க் எம்ப்ளாயி. அம்மா வசந்தி, ஹவுஸ் ஒய்ஃப். இப்போ 2 பேருமே உயிரோட இல்லை. லாஸ்ட் 2 இயர்ஸாக கீழ்பாக் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க. ஒர்க் பண்ணுற கம்பெனி டெக்னோமார்க். லாஸ்ட் மந்த் salary 96,536. லாஸ்ட் மந்த் மொபைல் பில் 3,574. ஃபினான்ஸ் டிவிஷனில் ஒர்க் பண்ணுறீங்க. லாஸ்ட் 2 இயர்ஸ் அந்த கம்பெனிலாம் இருக்கீங்க. சார், கமலக்கண்ணன் சார். ஹலோ வெற்றி, எங்கே இருக்க? மதுக்கு ஃபோன் பண்ண சுவிட்ச் ஆஃப்னு வருது. என் ஃபோன் உங்ககிட்ட தானே இருக்கு. மது உனக்கு எதுவும் பேசினாளா? ஏய், என்னாச்சு? கமலக்கண்ணனை பார்த்தியா? நம்பி,
இன்னும் மது மட்டும் தானே பாக்கி. டேய் என்னாச்சு? நம்பி நீ அங்கே இருக்கிறது சேஃப் இல்லை. உடனே திங்ஸ் எல்லாம் நம்ம சாய் நகர் வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடு. மதுவை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் லேப்டாப் டெலிட் பண்ணிடு. இப்போ அவ்வளோ பாடம் போயிட்டு ஆட்டோ அடையார் போகணும். வண்டி எடுங்க போகலாம். மது என்ன கேட்டா? பேசிட்டே இருக்கே, நீ பாட்டுக்கு போற. ஏய் 2 நாள் எங்கப்பா போன? ஏன் இவ்வளோ டயர்டா இருக்க? என்னாச்சு? யாருமா? வெற்றி வந்திருக்காரு, போய் காஃபி கொண்டு வரலாம். வா வா. என்னாச்சு வெற்றி? நம்பி என்னதான் பாவம், கால் பண்ணிட்டே இருந்தேன். உங்ககிட்ட சொல்லலையா? ஃபோன் ஆச்சு. ஏன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு? இல்லையே. நான் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஓ, ஃபோன் டெட் ஆயிடுச்சு. நான் கவனிக்கவே இல்லை. மது ஆ, புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கோம். ஏ அப்பா ஊர்லேருந்து வராரு. அப்பா வராரா? என்ன விஷயம்? அவருக்கு உன்னையும் பார்க்கணும். நீ வந்தா திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணணும். சார் என்கிட்ட சொல்லாம நிறைய பிளான் பண்ண மாதிரி தெரியுது. தேங்க்ஸ். எடுத்துக்கோ. வாங்க நம்பி. வெற்றி அதிசயமா இருக்கு, 2 பேரும் தனித்தனியா வந்திருக்கீங்க. நம்பினா அப்பா ஊர்லேருந்து வராரா? ஆமாம் எங்கள் அப்பா வராரு. என்னது, உங்க அப்பா வராரா? இவன் காமெடி பண்ணுறான் மது. இவனுக்கு எப்போ விளையாடணும்னே தெரியல. ஏன்டா சதப்புற? டேய் எனக்கு என்னடா தெரியும்? நம்பிக்கை எப்பவும் போல எக்ஸ்ட்ரா சுகர். தேங்க்ஸ். ஆண்டி ஆ, கொஞ்சம் திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணணும். நான் வேணா மதுவை மார்னிங் வந்து கூட்டிகிட்டு போட்டுமா? அவளே வித்யா வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்காப்பா. திங்ஸ் அரேஞ்ச் பண்ணதும் நீ அவளை ட்ராப் பண்ணிட. 2 நாளா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணப்பா. நீ ஒரு ஃபோன் கூட பண்ணலையா? என்ன பசங்களோ. இருக்கிற பிரச்சனையை விட இதெல்லாம் பார்க்கும்போது நீ ரொம்ப கிஃப்டட்ற. ஹே, திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு நீ வித்யா கால் பண்ணு, அவ வந்து உன்னை கூட்டிட்டு போவா. ஓகே. தேங்க்ஸ் ஆண்டி. ஆண்டி நாங்கள் போனதும் கால் பண்ணுறேன். சரிடா. ஓகே பாய். ஆ, நாங்க ஃபங்க்ஷனுக்கு Okay. வந்துடுறோம்னு வித்யா கிட்ட சொல்லிடு. ஓகே ஆண்டி, நான் சொல்கிறேன். முடிஞ்சா நாளைக்கு மார்னிங்கே வந்துடுறோம். நம்ம கார் என்னாச்சு? நம்பி அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஓ, அப்பர்ணா நான் வித்யா உங்ககிட்ட பேச சொல்கிறேன். ஓகே மேடம். பாய் பாய் பாய்.